அவங்களோட குணமே வந்து தெரிய ஆரம்பிச்சது. வேற வேற பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு ஒரு மாதிரி வந்து தினைக்கும் வந்து அடிக்கிறது போகிறது அந்த மாதிரி ஒரு இதாகவே இருந்துட்டு இருந்தோம். கரெக்டாக 9 மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இது பண்ணி வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு அடித்து. நீங்க 2 பேரும் தனியா இருந்தீங்களா? அப்பா அம்மா? இல்லை, தனியாக இருந்தோம். அவங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, 5 அக்கா 2 அண்ணன், அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் அவங்க ஊருக்குள்ளே நாங்கள் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த நம்பியா நகர் என்ட்ரன்ஸ் நாங்கள் போனப்போ அவங்க அண்ணன் வீடு இருந்துச்சு. அங்கே போய் சொன்னாங்க எங்கள் அம்மா, இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் தம்பி பண்ணுறாங்க போகிறாங்க. எனக்கு இருக்கிறது வந்து ஒரே பொண்ணு, இப்போ வேறு 5 மாதம் மாசமாக இருக்கிறேன். அடுத்து போணுச்சுன்னா வந்து குழந்தை பிறந்துடும். இந்த மாதிரியே இவங்க வந்து 1 மாதத்துக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருந்தா என் பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ வந்து 9 மந்த் ஆயிட்டு. அந்த டயத்தில் போயிட்டு கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் தம்பி வந்து சரி கிடையாது, நாங்களே சொல்கிறோம், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, மகளிர் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் மட்டும் ஒன்று பண்ணுங்க, அவங்க ஆக்ஷன் எடுத்து எங்கள் தம்பி அவங்க உள்ளே வச்சா கூட நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு சமயத்தில் வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 1098க்கு ஃபோன் அடிச்சுட்டாங்க, சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபோன் அடிக்கவும் அவங்க மேலே வந்து இது போக்சோ கேஸ் போட்டுட்டாங்க. அந்த டயத்தில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருந்த வசி காலில் வந்து ஆண்டனா கம்பி மாதிரி வச்சுருந்தாங்க.